டேய் ஜாக், கால கீழே போடுறா. அப்பதான் சொன்னேன், அதுக்குதான் நீ அடி வாங்கின. இப்படி பண்ணலாமா? ஷோ, உன்னோட பெரிய தொந்தரவா இருக்கு ஜாக். அந்த அங்கிள் என்ன நினைச்சிருப்பாரு என்னைய? உனக்கு நான் நல்லதே சொல்லி கொடுக்கல நினைச்சிருப்பாரு. பெரியவங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்றது தாழ்மையா? அது நல்ல ஆட்டிடியூடா? போடா. பாக்குற எல்லாரும் தான் சின்ன பசங்க, எல்லாரும் கொஞ்சம் யோசித்துக்கோங்க. மரியாதை கொடுத்து உட்காரதுலயே நல்ல விஷயங்கள் இருக்குது, புரியுதா? தாழ்மையா இருக்கிறது அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் நல்ல ஒரு ஆட்டிடியூட். சர்ச்சில் கால் மேல கால் போட்டு உட்காருறது, சோ தயவு செய்து நீங்களும் அதை செய்யாதீங்க ஜாக். நீ செய்ய மாட்டேதானே? மரியாதை கொடுக்கணும், புரியுதா? தாழ்மையா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஆமா ஜாக், நம்ம அண்ணன் அவர் நம்ம வீட்டுல வேலை செய்யறாரு, அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். அவர என்ன அர்த்தம் அது? தண்ணி கேக்குனா ஒரு பணிவா ஒரு அன்போட கேளு, தாழ்மையா கேளு. அது என்ன நல்ல விஷயமா? நீங்க கூட வீட்டுல யாராவது சர்வன்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுங்க, அவங்கள டீசென்டா நடத்துங்க. அது நல்ல விஷயம். ஏசப்பா சந்தோஷப்படுவார். எங்கேயாவது பைபிள்ல ஏசப்பா யாரையாவது இப்படி இப்படி வா அப்படி சொன்னாரா? அவர் எவ்வளவு அன்பா பணிவா நடத்தினார், எவ்வளவு தாழ்மையா இருந்தார் ஏசப்பா. என்ன ஜாக் இது? இந்த மாதிரிலாம் பண்ணாத. பாக்குற நீங்க கூட செய்யாதீங்க. இவனோட பெரிய தொந்தரவா போச்சு. எதையுமே இன்னொன்னு விஷயம் நீ பண்ண எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. சரி, நீ ஏதோ சூப்பரா பண்ணிட்ட, பாக்குறவங்க எல்லாரும் உனக்கு கை தட்டினாங்க. கை தட்டின உடனே நீ என்னமோ பெரிய லெவல்ல போயிட்ட மாதிரி ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ற. உனக்கு என்ன அதுல ரொம்ப பெருமை? ஓ, ஆட்டோகிராஃப் பண்ண பெருமை ஆச்சா? அந்த பெருமை உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போகுமா? ஏசப்பா சொல்லிருக்காரு, தன்னை தான் தாழ்த்துகிறவன் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். புரியுதா? நீங்க கூட தான். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன், எங்க அப்பா ஃபாரின்ல இருக்காரு, என்கிட்ட ஆப்பிள் ஐபோன் இருக்கு. உங்களுக்கு அது பரலோகத்துக்கா கூட்டிட்டு போக போகுது? இதுல என்ன பெருமை இருக்கு? தாழ்மையா இருக்கணும். அததான் ஏசப்பா வருவார். ஏசப்பா எவ்வளவு தாழ்மையா இருந்தாரு. இந்த உலகத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அவர் ராஜ்யத்துவத்தை விட்டுட்டு வந்தார். எதுக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். ஏசப்பா மாதிரி தாழ்மையா இருக்க கத்துக்கோ ஜாக். எனக்கும் சேர்த்தான் சொல்றேன், பாக்குற உங்களுக்கும் சேர்த்தான் சொல்றேன். ஆமா, எல்லாரும் பிரேயர் பண்ணலாம் ஜாக். கண்ண முடு. அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி. எங்களுக்கு தாழ்மையை கொடுங்க, எங்களுக்கு எந்த பெருமையோ வேண்டாம், எங்களை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. ஒரு நல்ல ஆட்டிடியூட் கொடுங்க. எல்லாரையும் உங்களை மாதிரி நாங்க மதிக்கணும் ஏசப்பா. எங்களை மன்னிச்சிடுங்க. பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் பேசுங்க, ஜாக்குக்கும் எனக்கும் பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.